இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். 1/2 கிலோ பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிட்றேன். 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு தக்காளி 4ஆக கட் பண்ணிடுறேன். கடாயை வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்குறேங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்தாச்சு. மூடி போட்டு வேக வைங்க. தண்ணியும் சேர்க்க தேவையில்லைங்க. உப்பு போட்டதுனால இந்த கத்திரிக்காய் தக்காளியில் இருக்க தண்ணியிலேயே வெந்துடும். ப்ரெஸ் பண்ணுறப்ப சாஃப்டாக இருக்குது, வெந்துருச்சு. இப்போ நான் அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு கடாய் சூடானது 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கடுகுளுந்தம் பருப்பு, 4 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்சியில் எடுத்து வச்சிட்றேங்க. இதோட நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியை மட்டும் இந்த மிக்சியிலே சேர்க்குறேன். இது தனியாக அரைச்சிட்றேன். அதுக்கப்புறமா இந்த வெந்த கத்திரிக்காய் இருக்குது பாருங்களேன், அதை நான் மற்ற வச்சு நான் மசிச்சிட்றேன். மற்றில் மசிக்க முடியலன்னா நீங்கள் ஒரே ஒரு அரை மிக்சியில் கூட அரைச்சிடலாம். இப்போ அரைச்ச ஜாமானி இதோட மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நல்லா உப்பு மட்டும் சரி பார்த்துட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, ரைஸ்க்கு சூப்பர் காம்பினேஷன்.